அன்பார்ந்த செம்மொழி நம்பி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கு ஓபிஎஸ் அவருக்கு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. நீங்கள் ஃபைனலாக அவர் போனார், அப்பீல் போனார். அப்பீலில் நீங்கள் அதிமுக கொடியை பயன்படுத்தக்கூடாது, நீங்கள் அதிமுக என்று சொல்லக்கூடாது என்று ஒரு தீர்ப்பை நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. இது ஓபிஎஸ்க்கு பின்விளைவு. ஓபிஎஸ்க்கு பின்விளைவாக இருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு பிஜேபியினர் ஒரு பெரிய ராஜதந்திரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஓபிஎஸ்ஐ வைத்து அதிமுக கூட்டணி என்று போட முடியாது. ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக அதிமுக தான், மாற்று பிஜேபி வர முடியாது என்பதை அவர்கள் புரிந்து கொண்ட காரணத்தினால் அதிமுக எடப்பாடியை சேர்க்க வேண்டும். அவர்கள் பகிரத முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எவ்வளவு நாளும் பகிரத முயற்சி எடுத்துக்கொள்ளட்டும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அது வர வேண்டும், அந்த இயக்கம் வெல்ல வேண்டும் என்பதற்கு தமிழ்நாடு மக்கள் தான் சாட்சியாக இருக்கிறார்கள். பிஜேபி எப்படிப்பட்ட குட்டிக்கரணம் போட்டு இன்றைக்கு எடப்பாடியையும் சேர்த்துக் கொள்ளலாம், ஓபிஎஸ்ஸையும் சேர்த்துக் கொள்ளலாம், தினகரனை கூட சேர்த்துக் கொள்வார்கள், சசிகலாவை கூட சேர்த்துக் கொள்வார்கள். இன்று அவர்களுக்கு தேவை தமிழ்நாட்டிலே வெற்றி. ஆனால் ஒன்றை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உங்களுடைய அழுக்காறு நெஞ்சங்களை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்துதான் வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களுக்காக பிஜேபி செய்த துரோகங்கள் மறக்க மாட்டார்கள். இந்த நாடு வெள்ளக்காடாக மாறியது. கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களும், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் போன்ற மாவட்டங்கள் வெள்ளக்காடாக மாறின. இயற்கையின் சீற்றத்தால், பேரிடர் ஆனதினால் மக்கள் தாங்க முடியாத துயரத்திற்கு ஆளானார்கள். ஆனால் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு, மாநில அரசு அருமையாக அதை கையாண்டு மக்களுக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் அப்போது செய்து மக்களுடைய அன்பை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சின்ன உதவி கூட டெல்லிக்காரர்கள் செய்யவில்லை. ஆனால் வருடம் கொடுக்க வேண்டிய நிதியை, எல்லா மாநிலத்திற்கும் கொடுக்க வேண்டிய நிதியை அப்படிதான் தமிழ்நாட்டிற்கு கொடுத்தார்களே தவிர இந்த பேரிடருக்கென்று கொடுக்கவில்லை. அதை போய் நாங்கள் கொடுத்து விட்டோம் என்று அவர்கள் மார்த்தட்டி கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன தமிழ்நாட்டில் என்ன முட்டாள்களாக இருக்கிறார்கள்? இங்கெல்லாம் படித்த மேதைகள் இருக்கிறார்கள். தமிழகத்திலே தான் ராக்கெட்டை விட்டவர்கள் இருக்கிறார்கள். தமிழகத்திலே தான் அணுகுண்டை வெடித்தவர்கள் இருக்கிறார்கள். தமிழகத்திலே தான் அனைத்தையும் தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் சாதாரணமாக நினைக்க வேண்டாம். தமிழகத்தை என்றைக்கும் நீங்கள் தவறாக நீங்கள் எடை போட்டால் நிச்சயமாக அதில் பாதிக்கப்பட வேண்டியது போகிறவர்கள் நீங்கள் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிஜேபி அவர்கள் எதை சொன்னாலும், எந்த பொய்யை சொன்னாலும் தமிழர்கள் நம்பிவிடுவார்கள் என்று நினைக்கிறீர்களா? அதெல்லாம் என்றைக்கும் கிடையாது. தமிழர்கள் என்றைக்கும் சுயமாக சிந்திப்பவர்கள், சுயமாக முடிவெடுக்கக்கூடியவர்கள். பிஜேபியை பற்றியும் தெரியும், அந்த கூட்டணியில் இருப்பவர்களை பற்றியும் மக்களுக்கு தெரியும். இந்த விளைவுகளை எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏதோ மக்களுக்கு மறதி, அவர்களை நாம் ஏமாற்றி வாக்கு வாங்கி விடலாம் என்று இன்றைக்கு பிஜேபியினர் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் கிடையாது நண்பர்களே. இன்றைக்கு அவர்கள் மத்தியிலே 10 ஆண்டுகள் ஆண்டுவிட்ட காரணத்தினால் பல தொழிலதிபர்களை உருவாக்கி இருக்கிறார்கள். அம்பானியை உருவாக்கி இருக்கிறார்கள், அதானியை உருவாக்கி இருக்கிறார்கள், இன்னும் எத்தனையோ பேரை உருவாக்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு அவர் கண்ணசைவை காட்டினால் கொட்டுவதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள், கொட்டீஸ்வரர்கள் இருக்கிறார்கள், குபேரர்கள் இருக்கிறார்கள், மில்லியர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த வெள்ளி பணத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் வெற்றி பெற்று விடலாம் என்று கருதுகிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திலே என்றைக்கும் இந்த இயக்கம் சாதாரண மக்களுக்காக பாடுபடுகின்ற இயக்கம். மூட்டை சுமப்பவர்கள், கல் உடைப்பவர்கள், ரிக்ஷா தொழிலாளர்கள், ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுபவர்கள், கூலி தொழிலாளர்கள், விவசாயிகள், இப்படிப்பட்ட சமுதாயத்திலே கடைகோடியில் இருப்பவர்களுக்காக பாடுபடுகின்ற இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம்.
இந்த இயக்கத்திற்கு தலைவராக இருக்கிற நம்முடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்றைக்கும் பெரிது அண்ணா அவர்கள் சொல்வாரே, மக்களிடம் செல், மக்களிடம் பழகு, மக்களுக்காக தேவையை அறிந்து செய் என்று சொல்வாரே, அதை தன்னகத்தை ஈர்த்து வைத்துக் கொண்டிருப்பவர் தான் நம்முடைய முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். அவர்கள் பார்க்காத போராட்டம் இல்லை, அவர்கள் செல்லாத சிறைச்சாலை இல்லை, அவர் எதற்கும் அஞ்சாத ஒரு அஞ்சா நெஞ்சன் என்று சொன்னால் அது உண்மையிலே நம்முடைய அன்பிற்குரிய அண்ணன் மு.க.ஸ்டாலின் அவர்கள்தான். அதை மறந்துவிட வேண்டாம். பிஜேபிக்காரர்கள் நீங்கள் எப்படி ஒன்றாலும் வாருங்கள், எந்த வகையில் ஒன்றாலும் வாருங்கள், எப்படி வேஷம் போட்டு ஒன்றாலும் வாருங்கள், உங்களுடைய முகநீடிகளை நாங்கள் கிழித்தெறிந்த மக்கள் மத்தியிலே காட்டுவோம். இந்த முறை மட்டும் கிடையாது, எந்த முறையும் நீங்கள் தமிழகத்திலே வாக்கு வாங்க முடியாது. ஏதோ இன்றைக்கு அதிமுகவுடைய மைனஸ் பாயிண்ட் உங்களுக்கு பிளஸ்ஸாக இருக்கும் என்று நீங்கள் கருதி கொண்டு பணியாற்றுகிறீர்கள். அதிமுக தொண்டர்கள் விழித்துக் கொள்ளுகின்ற பொழுது நீங்கள் காணாமல் போய்விடுவீர்கள். ஆனால் அருமைக்குரிய நண்பர்களே, என்றைக்கும் இந்த தமிழகத்தில் இனி எந்த காலத்திலும் வருங்காலத்திலும் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள்தான் முதலமைச்சராக இருப்பார். அவரைத்தான் இந்த நாடு நம்புகிறது, அந்த தலைவனைத்தான் நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே அவரை விட ஒரு நல்ல தலைவர்கள் யார் இருக்கிறார்கள்? ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது மு.க.ஸ்டாலின் அவர்கள் தியாகமும் அவர்கள் உழைக்கின்ற உழைப்பும் 24 மணி நேரம் சதா உறக்கம் கூட இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களை பற்றியே சிந்தித்து கொண்டு அவருடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கே சிந்தித்து கொண்டு தினமும் போராடுகின்ற மு.க.ஸ்டாலினைத்தான் மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அவரை விட ஒரு சிறந்த தலைவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கிடையாது. அவருக்கு ஈக்குவலான தலைவர் அவருக்கு எடப்பாடியா? கிடையாது. அல்லது வேறு யார் சொல்லுங்கள்? எடப்பாடிகளே ஓ பன்னீர்செல்வமா? கிடையாது. தினகரனா? ஐயையோ. சசிகலாவா? ஐயோ, கேவலப்படுத்துகிறீர்களே. அது மட்டும் கிடையாது. இன்றைக்கு அண்ணாமலை, அந்த அண்ணாமலை சுண்டு விரலுக்கு கூட அவர் போத மாட்டார். காரணம், ஆணவத்திலே சொல்லவில்லை, அகம்பாவத்திலே சொல்லவில்லை. மக்களுக்காக உழைத்தவர், மக்களுக்காக பாடுபட்டவர், மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சதா சர்வ காலமும் சிந்தித்துக் கொண்டிருப்பவர், தமிழ் மீது பற்று கொண்டவர், தமிழ்பால் அன்பு கொண்டவர், திராவிட இயக்க உணர்வாளர். என்றைக்கும் திராவிட இயக்க ஆட்சி இந்த தமிழகத்தில் இருக்க வேண்டும் என்று திராவிடர் மாடல் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இங்கே நிரந்தரமாக கோட்டை அமைத்து விட்டார். இனி பிஜேபி நினைத்தாலும் முடியாது, இனி எடப்பாடி நினைத்தாலும் முடியாது, எந்த கொம்பாதி கொம்பன் நினைத்தாலும் தமிழகத்திலே முடியாது. திமுக தலைமையிலே அமைகின்ற கூட்டணிதான் 40 தொகுதி பாண்டிச்சேரி உட்பட பிடிக்கும். அவர்கள்தான் மத்தியிலே ஆட்சியை நிர்மாணிப்பார்கள். அங்கே திமுகவுடைய ஆட்சியிலே பங்கு இருக்கும். அதை பயன்படுத்தி தமிழ்நாட்டை வளம் கொழிக்கும் மாநிலமாக மாற்றுவார்கள், வேலை வாய்ப்பு கிடைக்கின்ற மாநிலமாக மாற்றுவார்கள். இங்கு அனைவருக்கும் வேலை கிடைப்பதற்கு, இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பதற்கு வேண்டிய திட்டங்களை போடுவார்கள். அது கடந்த காலங்களிலே பார்த்திருக்கிறோம், இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே என்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிப்போம், ஆதரிப்போம், ஆதரிப்போம் என்று கூறி, அருமைக்குரிய நேயர்களே, மறக்காமல் எங்களுடைய செம்மொழி நம்பி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.